Section Commander, Rifleman 3, LMG 1, LMG 2, Section Commander 2 IC, Rocket Launcher 1, Rocket Launcher 2, Rifleman 4. This is an section, and they are going to perform a set of drills to destroy a bunker. Start. இப்போ இந்த பங்கரை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக செட் ஆஃப் ஸ்கில்ஸ் பண்ணி அவங்க வந்து இப்போ டெஸ்ட்ராய் பண்ண போகிறாங்க. இந்த ஃபார்மேஷன் பேர் வந்து ஃபைட் ஃபார்மேஷன். இப்போ வந்து ஒவ்வொருத்தருமே எனிமீஸ் எங்கெங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்து வி ஃபார்மேஷன் இருக்காங்க. வி ஃபார்மேஷன் எதுக்குன்னா ஒரு லைன் ஆஃப் வந்து டிஃபென்ஸ், ஒரு லைன் ஆஃப் வந்து அட்டாக். இப்போ டிஃபென்ஸ் பண்ணுறவங்க வந்து பொசிஷன் எடுக்க போகிறாங்க எனிமி அட்டாக் பண்ணுறதுக்காக. பங்கர்னா என்னன்னா எனிமி வந்து ஒரு பொசிஷனில் வந்து ஹைட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு 3 சைட்ஸ் ஆஃப் இதுலேருந்து கவர் கிடைக்கும். அதுலேருந்து ஈஸியாக வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ண முடியும். அது பேர் தான் பங்கர். அந்த இப்போ வந்து டிஃபென்ஸ் லைன் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கனால அட்டாக் லைன் வந்து முன்னாடி ஃபார்வர்ட் பொசிஷன் போகிறாங்க. அதனால அட்டாக் லைனால ஈஸியாக வந்து மூவ் பண்ண முடியும். இப்போ அட்டாக் லைன்லேருந்து ராக்கெட் லான்ச்சர் 1 அண்ட் ராக்கெட் லான்ச்சர் 2 வந்து பங்கரை அட்டாக் பண்ணுறதுக்காக முன்னாடி வராங்க. இப்போ ராக்கெட் லான்ச்சர் 1 அண்ட் 2 வந்து கிரெனேட் லான்ச் பண்ண போகிறாங்க பங்கர் மேலே. ஒரு கிரனேட் வெடிச்சதுனால பங்கரில் எனிமீஸ் டெஸ்ட்ராய் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க செத்துட்டாங்களா இல்லையான்னு வந்து நம்மளுக்கு தெரியாது. அதனால நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் வந்து பண்ண போகிறாங்க. இப்போ வந்து ஃபைல் ஃபார்மேஷனில் நிற்கிறாங்க. இந்த ஃபைல் ஃபார்மேஷன்லேருந்து எக்ஸ்டர்னல் லைன் ஃபார்மேஷன் மாற போகிறாங்க. எதுக்கு எக்ஸ்டர்னல் லைன் ஃபார்மேஷன் மாற போகிறாங்கன்னா எனிமீஸ் வந்து செத்துட்டாங்களா இல்லையான்னு வந்து செக் பண்ணுவாங்க. அது வந்து ரைஃபிள் மேலே இருக்க பயனட்டை வச்சு எனிமீஸ் வந்து மேலே குத்துவாங்க. அதை வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரில்ஸ் மூலிமா இப்போ பார்க்கலாம். இப்போ எக்ஸ்டர்னல் லைன் ஃபார்மேஷன் வந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்களை அட்டாக் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து ரைஃபிள் மேலே இருக்க பயனட்டை வச்சு எனிமீஸ் வந்து டெஸ்ட் ஆகிட்டாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறாங்க. அதனால் ரைஃபிளில் வந்து குத்துவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பொசிஷன் போயிடுவாங்க, பேக் டு பொசிஷன். இந்த மாதிரி செட் ஆஃப் ட்ரில்ஸ் மூலிமா பங்கரை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து கார்கில் வாலில் வந்து பங்கரை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணாங்க அது வந்து எக்ஸாம்பிளாக இருக்கும். கேஷுவாலிட்டிஸ் இதில் வந்து கேஷுவாலிட்டிஸும் வரும். எப்போ மினிமம் கேஷுவாலிட்டிஸாக இருக்கும். ஏன்னா ஒரு செட் ஆஃப் ட்ரில்ஸ் வந்து அட்வான்ஸில் இருப்பாங்க, டிஃபென்ஸில் இருப்பாங்க. அதனால் வந்து எனிமீஸோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக டிஃபென்ஸில் இருக்கும். அப்போ செட் ஆஃப் கேஷுவாலிட்டிஸ் நடக்கும். அதை வந்து நம்ம புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் நல்லா தடுக்கலாம். அதே மாரி செட் ஆஃப் ட்ரில்ஸ் கேஷுவாலிட்டிஸ் எப்பயுமே நடக்கும். அவங்கள தான் வார் ஹீரோஸ்ன்னு கூப்பிடுவாங்க.